வணக்கம்ப்பா. வேர்க்கடலை வந்து எல்லாருமே சேர்த்துக்கலாம்ப்பா. சர்க்கரை நோய் இருக்கவங்க கூட சேர்த்துக்கலாம். எப்படின்னா, இப்போ வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து அதில் அந்த வேர்க்கடலையில் வந்து இனிப்பு சேர்க்கணும், வெல்லம் சேர்க்கணும். வேர்க்கடலை எவ்வளோதான் சாப்பிட்டாலும் கொஞ்சம் கடைசியில் உளுந்து வெல்லம் சாப்பிட்டா அந்த பித்தம், வயிற்று வலி இதெல்லாம் அடிபட்டு போகும். அது இல்லாமல் நம்ம வேக வச்சு சாப்பிட்டாலும், இல்லை வறுத்து சாப்பிட்டாலும் பித்தம் கூடும். இப்போ பச்சை கடலையாக சாப்பிட்டோம்னா கூட வயிறு வலிக்கும். இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால வேர்க்கடலை சாப்பிட்டோன்னா அந்த காலத்தில் வந்து பெரியவங்க சொல்லி வருது, கடைசியில் கொஞ்சம் வெல்லம் கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ தான் இந்த வேர்க்கடலை மிட்டாயெல்லாம் செஞ்சு கடையில் வாங்கி சாப்பிட்றோம், செஞ்சு சாப்பிட்றோம். இப்போ அதை வந்து வெள்ளை சர்க்கரையில் வேறு இப்போ பாகா காய்ச்சி செஞ்சு அது சாப்பிடக்கூடாதுப்பா. நம்ம அதுக்கு வேர்க்கடலையை வாங்கி வறுத்து வச்சுக்கிட்டு வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெள்ளத்தை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை நோய்க்காரவங்க எப்படி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எப்படி சாப்பிட்றதுன்னா, நீங்கள் துவையல் அரைச்சி சட்னி அரைச்சி சாப்பிட்லாம். அது கூட நீங்கள் இஞ்சி வச்சுக்கிற போது உங்களுக்கு அந்த பாதிப்பு வராது. வேர்க்கடலை சட்னியில் இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க இஞ்சி சேர்த்து அரைச்சி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வேர்க்கடலை சேர்த்த மாதிரி ஆயிடும். நல்லா நார் சத்தும் இருக்குது. அதில் உடம்புக்கு தேவையான வலுவு இருக்குது, எலும்புகளுக்கும் வலுவத்து கொடுக்கும்.